வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள்: நிவர் புயல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஏற்படும் மாற்றத்தை மக்கள் நலனுக்கான செயல் திட்டமாக மாற்ற மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதே இடத்தில் மையம் கொண்டுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நிவர் புயல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலர் திரு அஜூத் ஜோஷி அக்னிஹோத்ரி தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய உள்ளனர். இக்குழுவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் திரு தரம்வீர் ஜா, மின்சக்தி ஆணையத்தின் துணை இயக்குநர் திரு ஓ பி சுமன், மீன்வளத்துறையின் ஆணையர் டாக்டர் பால் பாண்டியன், நிதியமைச்சகத்தின் இணை இயக்குநர் திரு அமித்குமார், வேளாண் அமைச்சகத்தின் இயக்குநர் டாக்டர் மனோகரன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கோவிட்-19 நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். காவிரி குண்டாறு திட்டம் மிகச் சிறப்பான திட்டம். சுமார் 14,000 கோடியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறோம். ஜனவரி மாதம் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறோம். இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற பல ஏரிகள் நிரப்பப்படும். அதன் மூலம் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்கும். இது மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நீர் மேலாண்மை திட்டத்தில் தேசிய அளவில் முதன்மை பெற்றிருக்கின்றது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் போது சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். காவிரி குடிநீர் கிடைக்கப்பெறாத சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு மாபெரும் கூட்டுக்குடி திட்டத்திற்காக தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 1752.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11.4 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசாணை வழங்கி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் பேரில் ஒப்பந்த புள்ளியில் கோரப்பட்டு பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் பெரும்பாலான மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். காரைக்குடி நகராட்சி பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவு பெற்று சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரைக்குடி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் 112.5 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 80% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. எஞ்சிய பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் உள்ள தேவேந்திர குலத்தான், கடையன், காலாடி உள்ளிட்ட 7 சாதிகளை உள்ளடக்கி தேவேந்திர குல வேளாளர் என புது பெயரிட்டாலும் அவர்கள் ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகள் தொடரும் என்றும் முதலமைச்சர் கூறினார். பல்வேறு தரப்பினரது கோரிக்கை மற்றும் சென்னை பல்கலைக்கழக மானுடவியல் அறிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில பட்டியலத்தில் உள்ள வாதிரியான் என்ற உட்பிரிவினையும் உள்ளடக்கி கீழ்கண்ட 7 உப சாதிகளை சார்ந்தவர்கள், அதாவது 1 தேவேந்திர குலத்தான், 2 கடையன், 3 காலாடி, 4 குடுமன், 5 பல்லன், 6 பன்னாடி மற்றும் 7 வாதிரியான் ஆகிய 7 உட்பிரிவுகளை சார்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என பொது பெயரிட பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகளை ஏற்று மேற்குறிப்பிட்ட 7 உட்பிரிவுகளை சார்ந்தவர்கள் இனி தேவேந்திர குல வேளாளர் என பொது பெயரிட மத்திய அரசிற்கு மாநில அரசு பரிந்துரைக்கும். மேலும் தேவேந்திர குல வேளாளர் என பொது பெயரிட்டாலும் மேற்குறிப்பிட்ட 7 ஜாதி உட்பிரிவிலும் தற்போதைய சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பட்டியலின் வகுப்பில் தொடரும் குழு பரிந்துரைத்துள்ளது. தேவேந்திர குல வேளாளர் என்ற பொது பெயரிட்டாலும் இப்பிரிவினர் ஏற்கனவே பெற்று வரும் சலுகைகள் தொடரும். இதற்கான ஆணைகளை மாண்பு அம்மாவின் அரசு விரைவில் பிறப்பிக்கும். செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனம் சென்னையிலேயே தொடர்ந்து செயல்படவும் மைசூரில் உள்ள இந்திய மொழிகள் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள அறிக்கையில் சென்னையில் செயல்படும் தமிழாய்வு நிறுவனத்தை மூடக்கூடாது என்றும் பல்கலைக்கழகமாக உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஏற்படும் மாற்றத்தை மக்கள் நலனுக்கான செயல் திட்டமாக மாற்ற மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐஐடி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஐஐடி 2020 என்ற உலக உச்சி மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் சீர்திருத்த நடவடிக்கையிலிருந்து எந்தவொரு துறையும் விலக்கி வைக்கப்படவில்லை என்று கூறினார். 44 தொழிலாளர் சட்டங்களை 4 விதிகளாக மாற்றியது, நிறுவனங்களுக்கான வரி விகிதத்தை குறைத்தது, 10 முக்கியமான துறைகளில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அரசு மேற்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திலும் தொழில்நுட்பத் துறையில் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்து இந்தியா சாதனை படைத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக அதே இடத்தில் மையம் கொண்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் பாம்பனிலிருந்து 70 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் இது நிலை கொண்டுள்ளதாகவும் அடுத்த 12 மணி நேரத்தில் இது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனையிலிருந்து பழவேற்காடு வரை கடலோரப் பகுதிகளில் கடல் அலைகள் 2 முதல் 4 மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும், எனவே மீனவர்கள் வங்கக்கடலிலும் அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதியிலும் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மற்றும் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் முதல் நேற்று வரை வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 36 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் இது இயல்பை விட 1 சென்டிமீட்டர் குறைவு என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் 230 ஏரி குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். நேற்று திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ள வயல்வெளிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மழை விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். புரவி புயல் காரணத்தினால் நேற்றுக்கு மட்டும் நம்ம மாவட்டத்தில் சராசரியாக 12.2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு இந்த புயலினால் நல்ல அளவில் மழை கிடைத்திருக்கிறது. விவசாயத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுமக்கள் பாதிப்பு இல்லாத வண்ணம் கடலோர கிராமங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருக்கின்ற இடங்களில் நம்ம இப்போது வரைக்குமே 39 ரிலீஃப் சென்டர்ஸில் 3098 பேர் நம்ம நிவாரண முகாம்கள் தங்க வச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சரியான சாப்பாடு, மற்ற வசதிகள் எல்லாமே சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை மூலியமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் 32 அடி உயரம் கொண்ட வீடூர் அணையில் 30 அடி வரை தண்ணீர் உள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் இன்று காலை திறந்துவிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை அறிவித்துள்ளார். இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள வீடூர், பொம்மூர், கணபதிப்பட்டு, ரெட்டிக்குப்பம் உள்ளிட்ட 12 கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் நிரம்பியுள்ள ஏரி, குளங்கள் பொதுப்பணித்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மழையை பொறுத்து உபரி நீர் திறந்துவிடப்படும் என்றும் அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளனர். இருவரிச் செய்திகள். ஆப்கானில் அமைதியை ஏற்படுத்த தாலிபான் தீவிரவாதிகளுடன் பேச்சுக்கள் நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து அந்நாட்டில் வன்முறை நீடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்கா கூறியுள்ளது. தனியார் துறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் பாதுகாப்புத் துறையில் புரட்சிகரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.
சட்டப் படிப்புக்கான அரியர் தேர்வு கால அட்டவணை குறித்து பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்ட பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 1426 பேர் குணமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் நேற்று பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியிலிருந்து ரவீந்திர ஜடேஜா காயம் காரணமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. காவிரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு அடுத்த மாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் ஏற்படும் மாற்றத்தை மக்கள் நலனுக்கான செயல் திட்டமாக மாற்ற மத்திய அரசு கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதே இடத்தில் மையம் கொண்டுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.